Hi friends, welcome back to our channel JD Nasty. இந்த வீடியோவில் உங்கள் ஹேர் ரொம்ப ட்ரையாக ஃப்ரிஸியாக இருந்தாலும் இல்லை அதிகமாக முடி வறட்சினால அங்கங்கே முடியில் வெடிப்புகள் அதாவது ஸ்ப்ளிட்டன்ஸ் இருந்தாலும் இன்றைக்கி வீடியோவில் ப்ரிப்பேர் பண்ண போகிற ஒரு ஹோம்மேட் ஹேர் கண்டிஷ்னர் பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேரை நல்ல ஸ்மூத்தாக சில்கியாக சாஃப்டாக மாற்றி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இது யூஸ் பண்ணுறதுனால ஹேர் லாஸும் கண்ட்ரோல் ஆகும், முடியில் வெடிப்புகளும் வராது. ஸோ இந்த ஹேர் கண்டிஷ்னருக்கு வெறும் 2 இன்க்ரீடியன்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வாங்க வீடியோவில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் கண்டிஷ்னர் ரெடி பண்ணுறதுக்கு நான் முதல்ல எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா பாதாம் பிசின், ஆல்மண்ட் கம்னு சொல்லுவோம். இது உங்களுக்கு எல்லா மளிகை கடையிலையும் கிடைக்கும். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த பாதாம் பிசினை ஊற வச்சு பார்த்தீங்கன்னா அதை உள்ளுக்கு எடுத்துக்கிறதுனால உடலில் இருக்கக்கூடிய அந்த ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும், பாடியை நல்லா கூலாக வச்சுக்கும். சம்மர் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா உடல் உஷ்ணம் அதிகமாகும் போது ஸ்கின்லேயும் ஹேர்லேயும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா வந்து நம்ம உடலை குளிர்ச்சி படுத்தும். இதை ஊற வச்சு அப்படியும் எடுத்துக்கலாம், இல்லை ஜூஸ்லேயோ டெசர்ட்லேயோ இந்த மாதிரி ஆட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இந்த பாதாம் பிசினை நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கேல்ப் அதிகமாக ஹீட் ஆகும்போது வளர்கிற முடியும் வந்து வீக்காக இருக்கும், ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபாலும் அதிகமாக இருக்கும், முடியில் வெடிப்புகள் வரும். ஸோ இந்த பாதாம் பிசின் பார்த்தீங்கன்னா நல்ல அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட், ஈரத்தன்மையை தக்க வச்சுக்கிறதுனால இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அந்த தலையில் ஸ்கேல்ப் பகுதியை ஸ்ட்ரென்த் பண்ணுறதுனால முடி வளர்கிற முடியும் ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹேர் க்ரோத்தும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். முடி வந்து வறண்டு போகாமல், அதாவது ட்ரைனஸ் இல்லாமல் நல்ல ஸ்மூத்தாக ஷைனிங்கான டெக்ஸ்சரோடு மாறும். இந்த பாதாம் பிசின் நான் ஒரு 5 பீஸ் மட்டும் எடுத்து ஊற வச்சுக்கிறேன். இது வந்து மீடியம் ஹேர் லென்த்துக்கு கரெக்டாக இருக்கும். இது சின்ன கிளாஸ் தண்ணியில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இது பார்க்குறதுக்கு சின்ன சின்ன பீஸாக இருக்கும், ஆனால் ஊறும்போது நிறையவே கிடைக்கும். ஸோ வந்து லாங் ஹேராக இருந்தால் மட்டும் நீங்கள் 2-3 பீஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஊறின பிறகு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். நமக்கு இது ஊறி இந்த தண்ணியெலாம் நல்லா அப்சர்வ் ஆகிட்டு ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இது மினிமமாக ஊறுறதுக்கு ஒரு 5 ஹவர்ஸ் ஆகும். ஸோ நைட் ஃபுல்லாக நான் இதை ஊற விட்டுடுறேன். அடுத்த நாள் வந்து இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பாதாம் பிசின் மூழ்கிற அளவு இல்லாமல் கொஞ்சம் எக்ஸஸாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்காக நிறையவும் ஆட் பண்ணிட வேண்டாம். இது நம்ம நேற்று நைட் ஊற வச்சது. இப்போ பாருங்கள், தண்ணியெலாம் நல்லா அப்சர்வ் ஆகிட்டு இந்த பாதாம் பிசின் நல்ல ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இந்த ஜெல் பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், மீடியம் ஹேர் லென்த்தாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். முடி நல்லா நீளமாக இருக்கும்னா நீங்கள் எக்ஸஸாக ஒரு 2-3 பீஸ் எக்ஸ்ட்ராவாக சேர்த்தே ஊற வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாதாம் பிசினை நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ண போகிறதில்ல. இது கூட இன்னும் ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது கூட சேர்த்து அரைக்கிறதுக்காக நான் நெக்ஸ்ட் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா சாதம் வடித்த தண்ணி தான் யூஸ் பண்ணுறேன். இது அரிசி ஊறின தண்ணியில் குக்ட் ரைஸ் வாட்டர், அதாவது சாப்பாடு வெந்த பிறகு வடிப்போம் இல்லைங்களா, அந்த கஞ்சி தண்ணி தான் எடுத்திருக்கேன். சாதம் வடித்த தண்ணி இவ்வளவும் சேர்க்க போகிறதில்ல, இதில் கொஞ்சம் தான் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து ஒரு க்ரீமி டெக்ஸ்சர், நமக்கு ஹேர் கண்டிஷ்னர் எப்படி இருக்குமோ அந்த டெக்ஸ்சர் அளவு நம்ம அரைச்சி எடுக்கணும். நீங்கள் வந்து சாதம் வடித்த தண்ணி யூஸ் பண்ணலாம். அதுக்கு பதிலாக ஆலோவேரா ஜெல் இருக்குது இல்லைங்களா, கற்றாழை யூஸ் பண்ணி கூட அரைச்சிக்கலாம். ஆலோவேரா நீங்கள் ஃப்ரெஷ்ஷானதும் பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா கடையில் கிடைக்கிற அந்த ஜெல் பார்த்திங்கன்னா ஒயிட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், அந்த மாதிரி வாங்கியும் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு தடவை இந்த ஹேர் கண்டிஷ்னராக யூஸ் பண்ணும்போது ஒரு தடவை இந்த மாதிரி வடித்து தண்ணி யூஸ் பண்ணுறீங்கன்னா அடுத்த தடவை வந்து ஆலோவேரா ஜெல் அந்த மாதிரி மாறியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப முக்கியமாக தண்ணியாக இருக்கக்கூடாது, நல்ல க்ரீமாக ஸ்மூத்தாக அரைச்சி எடுக்கணும். நீங்கள் பாதாம் பிசின் ஊற வைக்கும் போதும் பார்த்தீங்கன்னா தண்ணி கரெக்டாக லிமிட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணியும் சேர்த்துற வேண்டாம். இப்போ நான் இந்த 2 இன்க்ரீடியண்ட்டும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 2 ஸ்பூன் அளவு தான் நான் வந்து கஞ்சி தண்ணி எடுத்திருக்கேன். இந்த சாதம் வடித்த அந்த கஞ்சி தண்ணி வந்து மேலேயே வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கும். ஸோ அடியில் தான் நல்லா ஸ்டார்ச் கலெக்ட் ஆகி திக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி குழன்னு இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி திக்கான வாட்டராக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்ச இந்த பேஸ்ட் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல க்ரீமியாக ஸ்மூத்தாக இருக்கணும். ஸோ நிறைய வந்து கஞ்சி தண்ணி ஆட் பண்ணாமல் கொஞ்சமாக சேர்த்து இந்த அளவு திக்னஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் நம்ம வேறு எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ நேச்சுரலான ஹேர் கண்டிஷ்னர் ரெடி ஆகிடுச்சு. இது உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணுறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தலை குளித்த பிறகு, அதாவது ஷாம்பூலாம் போட்டு ஹேர் வாஷ் பண்ணி முடித்த பிறகு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த நேச்சுரல் ஹேர் கண்டிஷ்னரை உங்கள் முடியில் அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் ஹேரில் மேலேருந்து கீழே வரையும் நுனி முடியிலலாம் வந்து வெடிப்புகள் இருக்குன்னா நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடுங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெறுமனே தண்ணி வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஷாம்பூலாம் போடக்கூடாது. ஸோ ஃபைனலாக இதை அப்ளை பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி அலசிக்கலாம்.
நம்ம கடையில் ஹேர் கண்டிஷ்னர் வாங்கி போடும்போது அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக ஸ்கேல்பில் பட்டால் டேமேஜ் ஆகும், ஹேர் ஃபால் ஆகும். இந்த மாதிரி நம்ம நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸை வச்சு ஹேர் கண்டிஷ்னர் ரெடி பண்ணி போடும்போது ஸ்கேல்ப்லேயோ ஹேர் ரூட்ஸில் முடியோட வேர்களில் பட்டால் கூட எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. இந்த இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா உங்கள் முடியோட வேர்களை நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணி நரிஷ் பண்ணக்கூடியது. ஸோ எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாத நேச்சுரலான ஹேர் கண்டிஷ்னர் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது உங்கள் ஹேர் நல்ல ஸ்மூத்தாக ஷைனிங்காக சாஃப்டாக இருக்கும். அதோட ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் ஆகும். நல்ல டீப்பாக உங்கள் முடி கண்டிஷன் ஆகிறதுனால முடி வறண்டு போகாமல் நல்ல ஸ்மூத்தான டெக்ஸ்சரோட மெயின்டைன் ஆகும். அதிகமாக செலவே இல்லாத 2 இன்க்ரீடியன்ஸை வச்சு ஒரு ஹேர் கண்டிஷ்னர் நம்ம ஈஸியாக வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.